வணக்கம். மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களின் சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம நிற்கிறது வானகிரி அப்படிங்கிற ஒரு மீனவ கிராமத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த கிராமத்துக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு சோகமான சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. காரைக்காலை சேர்ந்த விசைப்படகு போட்டு ஆந்திராவை நோக்கி தொழிலுக்கு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு ரிட்டர்ன் ஊருக்கு வந்துக்கிட்டு இருந்த போட்டு நைட் டைமில் போட்டு தரை தட்டி கரை ஒதுங்கிடுச்சு. அந்த கரை ஒதுங்கின போட்டை ஒரு 3 பெரிய போட்டும் ஒரு ஜேசிபியும் சேர்ந்து கடலுக்குள்ளே இழுக்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற போட்டு தான் அந்த கரை ஒதுங்கின விசைப்படகு. இந்த கரை ஒதுங்கின விசைப்படகு பேர் என்ன அப்படின்னா பி வீரமுத்து அப்படின்னு மேலே போட்டிருக்கு. நாஜிம் போட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீரமுத்துக்கு கீழே நாஜிம்னு சின்னதாகவும் போட்டிருக்கு. இந்த போட்டு காரைக்காலை சேர்ந்த போட்டு தான். இந்த போட்டை எப்படி இந்த கடலுக்குள்ளே தள்ள போகிறாங்க அப்படின்னுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக தான் இருக்க போகுது. அதை எப்படி தள்ள போகிறாங்க அப்படின்னுங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். ஏன் இதை தள்ள முடியாது அப்படின்னா போட்டோட அடிப்பகுதி அணியத்து சைடில் கூர்மையாக இருக்கும். அப்போ அந்த கூர்மையாகவும் பின் சைடு சுக்கான்னு சொல்லுவோம். அந்த சுக்காவும் கூர்மையாக இருக்கும். இது ரெண்டும் மண்ணுக்குள்ளே இறங்கிடும். மண்ணுக்குள்ளே இறங்குறதுனால நம்ம எண்ணத்தை வெயிட்டு போட்டு இழுக்கும் போதும் போட்டு கொஞ்சம் தண்ணியில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். போட்டு தரையில் உட்காந்துருச்சு அப்படின்னா போட்டு இழுக்க முடியாது. அதனால் இப்போ அந்த இதை ஜேசிபியை வச்சு அந்த போட்டை அசைச்சு நேராக ஆக்க போகிறாங்க. இந்த போட்டு விடியற்கால ஒரு 2:30 மணி இருக்கும். 2:30 மணி இருக்குமா போட்டு தரை தட்டினது. அந்த 2:30 மணிலேருந்து இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைம் கிட்டத்தட்ட ஒரு 7 மணி ஆகிடுச்சிங்க. 7:30 அந்த டைம் ஆகிடுச்சு. அது வரையுமே போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த படகை தண்ணியில் இழுக்க முடியாமல். ஆனால் ரொம்ப சொல்கிறோன்னா இந்த ஜேசிபியோட டிரைவரும் இந்த ஜேசிபிக்கு இருந்தாங்க உண்மையாகவே இந்த இது எல்லாமே. ஏன்னா கடலுக்குள்ளே போய் எந்த ஒரு ஜேசிபியோட இதுவும் கடலுக்குள்ளே போயிட்டு அந்த போட்டை தள்ளுறனுங்கிறது எல்லாருமே அதை பண்ண மாட்டாங்க. ரொம்பவே துணிச்சலாக ரொம்ப தைரியமாக அந்த ஜேசிபி எடுத்துகிட்டு போயிட்டு அவ்வளோ அலை அடிக்கிற இடத்துல ஜேசிபி எடுத்துகிட்டு போய் போட்டை தள்ளி விட்டு உண்மையாகவே ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல ஒரு சொத்தோட மதிப்பு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஜேசிபியோ படகோ எல்லாமே ஒரே சொத்து தானே, அவங்களுக்கு தெரியும். அப்போ ஜேசிபி மண்ணில் இறங்கினா அதை எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் இவ்வளோ பெரிய சொத்தை தள்ளியே ஆகணுங்கிற ஒரு இதில் அந்த ஜேசிபியோட டிரைவர் உண்மையாகவே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க. அவங்களுக்கு உண்மையாகவே இந்த போட்டு தள்ளுற வேலையில் இந்த ஜேசிபியோட டிரைவருக்கும் ஜேசிபிக்கும் ரொம்பவே ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்கிறது, இதில் ஒரு கஷ்டமான வேலையாக இருந்தால் கூட அந்த ஜேசிபி டிரைவருக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிக்கலாம். ஏன்னா உண்மையை நாங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற போது நம்ம என்ன சொல்லலாம்னா இவ்வளோ பெரிய சொத்து கிட்டத்தட்ட இந்த மதிப்பு, இதோட மதிப்பு எத்தனை வருஷம் அவங்க உழைச்சி இந்த போட்டை வாங்கியிருப்பாங்க செஞ்சுருப்பாங்க அப்படின்னுங்கிறது தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வானகிரி மீனவ கிராமத்தோட பஞ்சாயத்தார்கள், ஊர் மக்கள், ஊர் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமாக பூம்புகார் மீனவ கிராமத்தில் ஊரில் சொல்லி ஊரில் பொதுவில் ஒரு 3 படகை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த படகை கடலில் இருந்து கயிறு போட்டு இந்த படகை இழுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றினுங்கிறத விட ஒரு சொத்தை மீட்கிறதுக்கு உதவுன ஒரு நல்ல மனசு இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே வராதுங்க. உண்மையாகவே அவங்க 2 ஊருக்குமே, வானகிரி பூம்புகார் 2 ஊருக்குமே இதோட இது ஃபுல்லாகவே போய் சேரட்டும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் நம்ம சும்மா வீடியோ எடுக்கும்போது ஒரு ப்ராசஸ், ஒரு சின்ன ப்ராசஸ் நம்மளுக்கு தெரியும். இது என்னடா ஒரு 10 நிமிஷம் வீடியோவாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த 10 நிமிஷம் வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் கிட்ட அவங்க கஷ்டப்பட்டு இந்த போட்டை கடலில் இழுத்துருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்கணும். பாருங்களேன், ஜேசிபியே பாதி மூழ்கிடுச்சிங்க. அந்த ஜேசிபியோட டிரைவர்லாம்
கரையில் வண்டி வரும்போது ஃபுல்லாக நனைஞ்சிருந்தாங்க. அலையுமே ஓரளவு சீற்றமாக தாங்க இருக்குது. ஆனால் உண்மையாகவே இந்த அலை கொஞ்சம் சீற்றமாக இருந்ததுனால தான் போட்டை வந்து கொஞ்சமாவது போட்டு அசைஞ்சு அந்த தள்ளுறதுக்கு இழுக்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. இப்போ இந்த போட்டுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத மக்கள் கூட வந்து இந்த போட்டு வந்து எப்படியாவது கடலுக்கு போயிடணும்னு ஒரு சின்ன வேண்டுதலோட ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பு, அந்த கயிறு எடுத்து கொடுக்கறதுலேருந்து அந்த போட்டை இழுக்க சொல்கிறதுலேருந்து எல்லாமே வந்து ரொம்பவே சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. முக்கியமாக வந்து இந்த வீடியோ நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து அடிக்கடி இந்த இது நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து போட் ரன்னிங்கில் ஓடும் போதும் முடியாறும் போதும் இதை மாதிரி ஒரு விஷயம் வந்து திரும்ப 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 மறுபடியும் நடக்கக்கூடாது அப்படின்னுங்கிறத மறுபடியும் ஒரு பதிவாக நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை போடுறோம். அங்கே பாருங்களேன் நீங்களே, ஜேசிபியோட அந்த செயின் ரோப் வந்து ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளேயே இறங்கிடுதுங்க. கடற்கரை மண் எப்படின்னா ஜேசிபியும் இல்லை, நம்ம போயிட்டு ஒரு ஆள் போய் நின்னாலே நம்ம வந்து அப்படியே உள்ளே போயிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு பிதையக்கூடிய மண் தான் கடலோட மண். ஏன்னா அதோட தண்ணி வந்து வந்துட்டு போயிட்டுருக்கனால அப்படி பிதையும். ஆனால் ஜேசிபி டிரைவர் வந்து ரொம்பவே சாமர்த்தியமாக ஜேசிபியை வந்து ஒரு இடத்துல நிற்க விடாமல் ஜேசிபி ஆட்டிக்கிட்டே அந்த மண் வந்து பிதையாத அளவுக்கு ஒரு இடத்துல ஜேசிபி இல்லாமல் அப்படியே நவுந்து தள்ளிக்கிட்டே இருந்தாருங்க. ரொம்ப முயற்சிகளுக்கு பிறகு போட்டு கொஞ்சமாக நகர ஆரம்பிக்குது. ஆனால் இருந்தாலுமே இந்த ஜேசிபியை வச்சு தள்ளும் போது போட்டு கொஞ்சம் நகருது. அதுக்கப்புறம் வந்து போட்டுக்கு மூவ் ஆக மாட்டுது. ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய வலி, மிகப்பெரிய இதுன்னு பார்த்தாக்கா வந்து இந்த போட்டோட ஓனருக்கு வந்து ரொம்பவே மனசு உடஞ்சி அவ்வளோ வலியாக இருக்குங்க. ஏன்னா அவங்க இந்த சொத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த சொத்தை வந்து ஒவ்வொரு பொருளையும் ரெடி பண்ணி இதை தொழிலுக்கு அனுப்புறதுக்கு அவங்க என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்களேன். ஏன்னா கம்மியாக ஒரு 1 லட்சம் 2 லட்சம் இல்லை 50,000 இப்படி போட்டு ரெடி பண்ணுற பொருள் இல்லைங்க இது. 60 லட்சம் 70 லட்சத்துக்கு அதிகமாக ஒரு ஓனர் வந்து ஒரு பொருளில் இது போடணும் அப்படின்னா நீங்களே பாருங்களேன். சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பெரிய ஆட்கள் வரையும் எல்லாருமே இந்த போட்டு கடலுக்கு போயிடாதா அப்படின்னு ஒரு வேண்டுதலோட கரையில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து போயிடணும் அப்படின்னு நம்மளும் வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நவுந்துருங்க. நம்மளும் ஆண்டவனை வேண்டிப்போம். கண்டிப்பாக போட்டு நவுந்துடணும். இது வந்து வானகிரியிலேருந்து கொஞ்சம் தூரம், வானகிரி ஊருக்கு தெற்கால கொஞ்சம் தூரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த ஊர்லேருந்து வர்றதுக்கே ரொம்ப தூரம் நடந்து வரணும். அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு ஊரோட முக்கியஸ்தர்கள், ஊர் கிராம மக்கள்லாம் எல்லாருமே அவ்வளோ தூரமாக இருந்தாலும் நடந்து வந்து இந்த வேலையை மெனக்கெட்டு எடுத்து பண்ணி எல்லாமே அப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த அலை கிளம்புறதுலாம் உங்களுக்கே தெரியும் பாருங்கள். அலையோட சீற்றம் எவ்வளோ இதாக இருக்குன்னு. அந்த சீற்றம் இருக்கிறதுனால தாங்க போட்டு வந்து ஓரளவு உள்ளே நவுறுது. போட்டு நவுந்துருச்சு கொஞ்சமாக போட்டு நவுந்துருச்சு. எவ்வளோ மக்களை பாருங்கள். எல்லாருமே பூம்புகார் வானகிரியோட சேர்ந்த எல்லாருமே அந்த ஊரை சேர்ந்த இதுதான். தொழிலுக்கு போனவங்க, தொழிலுக்கு போகாதவங்க, தொழிலுக்கு போனவங்க கூட போட்டை வந்து கரையில் பிடிச்சிட்டு அவங்க வந்து இந்த இதை வந்து போட்டு எப்படியாவது தள்ளிட முடியாதா அப்படின்னு ஒரு இதோட பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஓரளவு போட்டு தரையில் இருந்ததுக்கும் இப்போ வந்து போட்டு தண்ணிக்குள்ளே நிற்கிறதுக்கும் நல்லாவே இது தெரியுது.
போயிடுச்சு போட்டு போயிடுச்சு. உண்மையாகவே இந்த கிரெடிட் ஃபுல்லாகவே வானகிரி பூம்புகார் மீனவ கிராமத்தோட முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதை சொல்லிக்கிட்டு, முக்கியமாக சொல்கிறது இந்த ஜேசிபி தாங்க. உண்மையாகவே ஜேசிபியோட கிரெடிட் மறக்கவே முடியாது. இந்த ஜேசிபி இல்லைன்னா போட்டை வந்து தள்ளி இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. கண்டிப்பாக அதை வந்து நம்ம சொல்லியே ஆகணும். அப்புறம் எல்லா ஊர் முக்கியஸ்தர்கள், ஊர் பெரியவங்க எல்லாருமே அந்த ஜேசிபி டிரைவர்கிட்ட போயிட்டு ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏதோ அவங்களுக்கு தேவையான இந்த டீசல் செலவு, அவங்களுக்கு ஏதாவது செலவுக்கு எல்லாமே கொடுத்து நல்லபடியாக இப்போ போட்டு வந்து கடலுக்கு போயிடுச்சு. ரொம்ப நன்றிங்க.